ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். அது என்னடா ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொன்னாங்க, இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படி சொல்கிறாங்க. இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இன்னொரு பேர் உண்டு, லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. லவங்கம் மாதிரியே அது இருக்கிறதுனால அதை வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இதை லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம்னா முத்தாட்டம் அப்படியே ஒரு இடத்துலையே டாட்டாக வைக்கிற மாதிரி பண்ணியிருப்போம். இதை வந்து அதே ஸ்டிச்சு தான், ஆனால் இங்கே பாருங்கள், இப்படி இந்த அதே ஸ்டாண்டு தான் எடுத்துக்கிறோம். 6x6 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 2 டைம்ஸ் நம்ம இது வந்து 1 டைமும் குத்திக்கலாம், 2 டைமும் குத்திக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து 1 டைமில் குத்தி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி குத்திட்டு இந்த 2 லைன் எடுத்துக்கிறோம். நம்ம முன்னே என்ன பண்ணோம், ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு பக்கத்துலேயே குத்தணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா 8 குத்துறோம். இந்த கோடு வந்து நீளமாக வரும். அதே சமயம் இந்த அடி நூலை வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த இது வந்து கரெக்டாக வராது. இங்கே பாருங்கள், அது வந்து எல்லா இடத்துலையும் சிக்கும், மற்ற இடத்துக்கெல்லாம் சிக்கும். இப்படி சிக்காமல் இப்படி எடுத்து விட்டு பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும் அந்த நாட்டு. இதுதான் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு லவங்கம் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல குண்டாகவும் இந்த இடத்துல நீட்டாகவும் இருக்கும். அதனால தான் இதை வந்து லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பேர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் 2 தடவை பண்ணுறேன். முன்ன வந்து நமக்கு எவ்வளோ மொத்தம் அந்த குண்டாக இருக்கிறது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அந்த முடிச்சை வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே சொதப்பல் வேலை நடக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் போடும்போது கரெக்டாக போடுங்க. எனக்கு அந்த சைடு கேமரா இருக்கிறதுனால வாட்டம் வரல. அந்த பக்கம் எடுத்தால் இப்போ கேமரா இடிக்கும். அதனால் நான் அங்கே இழுத்து பிடிக்கல. இப்போ இழுத்து பிடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து பிடிக்கணும். இப்படி இழுத்துனா டைட்டாக இல்லை, அந்த டைரெக்ஷனில் இழுத்து பிடிக்கணும். அப்போ தான் இங்கே பாருங்கள், இதோட சென்டர் இருக்குது இல்லைங்களா, சென்டரை இப்படி பிடிக்கணும் நாம். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் சென்டர் பிடிக்கலை, எனக்கு அந்த பக்கம் வாட்டம் வரல. உங்களுக்கு வந்து நான் தலைக்கீழே ஒன்று போட்டு காமிக்கிறேன், எனக்கு வாட்டம் வர மாதிரி. நீங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நான் நேராக போட்டிருக்கேன். இப்போ ஏன் சைடு போடுறேன் பாருங்கள், நான் இப்போ உட்காந்துருக்க டைரெக்ஷனில் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு போடுறேன். இப்போது உங்களுக்கு கரெக்டாக பிடிக்கிறது தெரியும், சிலும்பல் வராது. இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக கொண்டு போய் இப்படி விடணும். இப்போ இந்த மாதிரி தான் அந்த நூலை பிடிக்கணும். நீங்கள் வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது இந்த த்ரெட் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, ஜரி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அதில் போய் சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக அங்கே கொண்டு போய் விடணும். அப்போது நமக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 2 நான் போட்டதுனால இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த சென்டரில். இதுவே நான் ஒரே ஒரு இது மட்டும் போடுறேன் பாருங்கள். அந்த ட்விஸ்ட் பண்ணுறத ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரே ஒரு தடவை மட்டும். இப்போ பாருங்கள், அது அந்தளவுக்கு தூக்காது. இது தூக்குற அளவுக்கு அந்தளவுக்கு தூக்காது. இது திட்டமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டுட்டு அடியில் வந்து எப்பயும் போல் முடிச்சு போட்டுட்டு நம்ம நூலை கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும். இப்போ இதை வந்து எந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே கொஞ்சம் பாருங்கள், இது வந்து ப்ராக்டிஸ்க்காக போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வி ஷேப் பண்ணுறோம். அடுத்தது சென்டரில் கொஞ்சம் தூக்கலாம், இந்த இடத்துல பண்ணுறோம். இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து போட்டு முடித்தோடனே இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்பில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடு சென்டரில்
இருந்து இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 4 டைரெக்ஷனும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 8 டைரெக்ஷன், அடுத்த 4 டைரெக்ஷனும் போடுறீங்க. இப்படி போடும்போது இதுவும் அழகாக இருக்கும். இதை போட்டுட்டு இது ஒரு ஃப்ளவர் போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில அதை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக போடலாம். நார்மலாக இப்படி வர லீஃப் இருக்குது. இதை நான் டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். லைட்டாக ரொம்ப டைமண்ட் ஷேப்பும் இல்லாத, ரொம்ப லீஃப் ஷேப்பும் இல்லாத போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கர்வ் கொடுத்துட்டு வரும் பாருங்கள், இந்த மாதிரி லீஃபு போடுறோம். இது போடும்போது தனியாக பிரிச்சுக்கிறோம். ஒரு சைடாக ஃபஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இப்படி ஃபில் பண்ணிட்டு வர மெத்தடும் இருக்குது. அது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் 2 சைடும் நீங்கள் போட்டு வரலாம். இப்போது நான் வந்து 2 சைடு யூஸ் பண்ணி இதில் போடுறேன். நீங்கள் இதையே 1 சைடு யூஸ் பண்ணி இங்கே போடுங்க. இப்போ பாருங்கள், நான் போடுறேன். எப்பயும் போல் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் தள்ளி எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டால் போதும். இந்த ட்விஸ்ட் வந்து ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து போதுமானது. பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே கீழே எடுக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த லைன் எங்கே இருக்கோ அங்கே பண்ணால் நமக்கு போதுமானது. மறுபடியும் கீழே இறங்குறோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கீழே இந்த சைடு அந்த சைடும் மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வரோம். நீங்கள் என்ன ஷேப்பில் போடுறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போது இங்கே வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பு முடிய போகிற டைமுக்கு கீழே இறக்கிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே இறக்கிக்கணும். இந்த கூட்டில் இந்த மாதிரி இறக்குனா தான் நமக்கு வந்து அந்த லீஃபாக தெரியும். இப்போ இதோட நமக்கு இன்னும் 1 மட்டும் போட்டு ஃபில் பண்ணிப்போம். இந்த சைடு 1, இந்த சைடு 1. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த லீஃபு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் 2 சைடு போட்டாலும் சரி, இந்த 1 சைடு ஃபுல்லாக அப்படியே இறக்கமாக போட்டுட்டு இந்த 1 சைடு போட்டேன். ஏன் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் 2 சைடும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஷேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஷேப் எந்த மாதிரி போடலான்னா, நீங்கள் பெட்டல்ஸில் இப்படியும் நீங்கள் வந்து இதுலேயும் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுலேயும் ஃபில் பண்ணலாம். இப்படி இருக்கும் நமக்கு பெட்டல்ஸ் வரும்போது.
இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா நீட்டமாக அழகாக இருக்கும். அப்படியே இல்லைன்னா இப்படி ஒரு நம்ம ஃப்ளவர் வரைஞ்சிருப்போம், இந்த மாதிரி ஏரியாவில் வரையும்போது ஷார்ப் உடஞ்சிருச்சு. ஸோ லேட் ஆகுதுன்ட்டு நான் இதிலேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃப்ளவரில் இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சோ பேக் ஸ்டிச்சோ இந்த காமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான டிசைன்ஸை நீங்கள் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். மீண்டும் வணக்கம்.